சரியா? அந்த ஃபோட்டோவும் பார்த்துக்கோங்க. சரிங்க, என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் இலங்கைக்கு போயிருக்காருங்க அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அது இலங்கையில் இருக்கக்கூடிய கிங்ஸ்பெரிங்கிற ஒரு நட்சத்திர விடுதி தான் அந்த விடுதி அப்படின்னாரு. எப்படி சொல்றீங்கன்னு கேட்டோன்னா அவர் அந்த இதுக்கான இந்த இது ஃபோட்டோஸ் இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லி காமிச்சாரு. ஆமாம், அந்த இடம் வந்து கிங்ஸ்பெரிங்கிற அந்த ஒரு நட்சத்திர விடுதி இதுதான். அந்த நட்சத்திர விடுதியோட வாசல் பகுதியில் ஒரு வண்டி திரும்புகிற இடத்துல மேலே நின்று தான் அதை வந்து பஸ்ஸு, டபுள் டெக்கர் பஸ்ஸு, அந்த டபுள் டெக்கர் பஸ்ஸில் மேலே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து இருக்காங்க. இப்போ இங்கே கேள்வி என்னவா வருது அப்படின்னா, ஒரு கட்சி, தூய தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சின்னு தங்களை பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு கட்சி, தங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா தனித்தமிழ் ஈழம் அடைவது தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் புலிகளேன்பாங்க. புலிகள்னால நான் தான் புலி அப்படிம்பாங்க. சரியா? நாங்கள் தான் சோல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தமிழ் ஈழம் அப்படின்னாவே இவங்க தான்ப்பா. அடுத்து ஆயுத போராட்டம்லாம் முடிஞ்சுது, இவங்க அறவழி போராட்டத்தின் மூலமா இவங்க தான் தமிழ் ஈழத்தை அடைந்து நமக்கு வந்து தனிநாடு பெற்று தருவார்கள் அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய நபர்கள் தான் இவங்க எல்லாமே. பேசிய நபரும் தான் அந்த கொள்கை பரப்பு செயலாளரும். அப்படிப்பட்ட அந்த கொள்கை பரப்பு செயலாளர் வந்து இலங்கைக்கு சுற்றுலா போகிறார். அந்த சுற்றுலா தலம் வந்து கொழும்பு, அது இலங்கையுடைய தலைநகரம். இவங்க கொஞ்சம் யோசிங்க, அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய நபர்களை நம்ம உதாரணமும் சொல்லியிருந்தோம். அதில் அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய இன்னொரு நபர், ஒரு இயக்குனர், உங்களுக்கு தெரியும், களஞ்சியம். அவர் வந்து நாகாலாந்து போனார். இந்த இந்தியாவுக்குள்ளே தான். நாகாலாந்து போனதுக்கு அவரை கூப்பிட்டு விசாரித்தாங்க. அவர் வந்து இலங்கைக்கு போகும்போது இலங்கை இராணுவம் அவரை ஒரு 4 மணி நேரம் கூப்பிட்டு வச்சு அவரை வந்து மேன் ஹேண்டில் பண்ணாங்கங்கிறது அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அப்படிலாம் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி இலங்கை இராணுவம் வந்து விளக்கமும் கொடுத்துச்சு. கரெக்டா? இதான் இலங்கை இராணுவம் விளக்கம் கொடுத்துச்சு, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்ட்டு. களஞ்சியம் அந்த கட்சியில் இருக்கிறாப்புல, அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இவர். அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர். இன்னொன்று சொன்னோம்னா, அந்த கட்சியில் அளவுக்கு அதிகமாக அனைவராலும் அறியப்பட்ட முகமும் இவர் மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது இலங்கை அரசாங்கம் இவர் இங்கே வந்துட்டு போகிறத வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு, அவர் வந்து ஒரு சுற்றுலாவுக்கு தான் வராருங்கிறத அந்த இலங்கை அரசாங்கம் நம்பிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுக்கலைன்னா நீங்கள் நான்லாம் யார்? துரோகி. நீங்கள் நான்லாம் யார்? துரோகி. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த குறிப்பிட்ட நபரை இந்திய அரசாங்கம் ஆயுத போராட்ட குழுக்களோடு, அதுவும் தமிழ் தேசிய சிந்தனையோடு ஆயுத போராட்ட குழுக்களோடு புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களோடு தொடர்பு இருக்கு இவருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிப்பாங்க. யார்? என்ஐஏ சாதாரண விஷயமா? என்ஐஏ டம்மியா? என்ஐஏக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லையா? என்ஐஏ இவருக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுத போராட்ட குழுக்களோடு இவருக்கு பழக்கம் இருக்குன்னு சந்தேகிக்கிறாங்க. அதனால கூப்பிட்டு அப்படி சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கிறாங்க. இந்திய புலனாய்வுல என்ஐஏவால விசாரிக்கப்பட்ட ஒரு நபர் இலங்கைக்கு சுற்றுலா போறார். இலங்கை அரசாங்கம் எந்த அரசாங்கம்? சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கம். சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கம் தமிழர்களை அழிக்கணும்னு ஜெனோசைட் செய்த, இனப்படுகொலை செய்த அரசாங்கம். ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக தமிழர்களோடு சிவில் வாரில் ஈடுபட்ட, உள்நாட்டு போரில் ஈடுபட்ட ஒரு இராணுவமும் இன்டெலிஜென்ஸும் ஒரு நாடும் தனித்தமிழ் அடைவதுதான், தனித்தமிழ் ஈழம் அடைவதுதான் எங்களோட தாகம், எங்களுடைய லட்சியம், எங்களுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதான கட்சியுடைய பிரதான கொள்கை பரப்பு செயலாளரை ஆஃப்டர் ஆல் ஒரு டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுமதிச்சிட்டானா. இதை நீங்கள் நம்பணுமா? என்ஐஏ விசாரிக்குமா? இந்திய உளவுத்துறை விசாரிக்குமா? இதில் ஒன்றும் கொடுமை. இதே ஸ்ரீலங்கன் இந்த ஸ்ரீலங்கன் நாடு வந்து அடிக்கடி ஒரு குற்றச்சாட்டை வேற வைக்கும். தமிழ்நாட்டில் மீண்டும் ஈழ போராட்டத்தை தொடங்குவதற்கு சதி நடக்கிறது, அது நடக்கிறது, இது நடக்கிறதுன்னு அவன் கிளப்பி விட்டுட்டே இருப்பான். ஏன்னா அப்போ தான் தடையை நீடிச்சுக்கிட்டே இருக்க முடியுங்கிறனால இதை பண்ணுவாங்க. அதே போல் இந்திய உளவுத்துறை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புலிகளை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு ஆயுதத்தை ஒருத்தர் பதுக்கி வைத்திருந்தார், பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கங்கே கைதுகளும் நடக்கும். இதெல்லாம் உளவுத்துறை பண்ணுதுங்கிறது
ஊர் அறிந்த உண்மை. எதற்கு பண்ணுறாங்கன்னா இயக்கத்திற்கான தடையை நீடிக்க வேண்டும்ங்கிறதுக்காக பண்ணுறாங்க. இவ்வளோ வேலை பண்ணுற இவங்க இதற்காகத்தாயா நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை, அந்த கூட்டத்தில் மிக முக்கியமான ஒரு நபரை கண்டும் காணாமல் ஒரு இடத்துக்கும், அதுவும் அவங்க எந்த நாட்டை உடைக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு அவனும் கதவை திறந்து விட்றான், இவனும் கதவை திறந்து அனுப்பி விட்றான். அப்படின்னா சந்தேகம் கூட படக்கூடாது. சொக்கத்தங்கம் சொல்லரி, ஜொலிக்க வைக்கும் சொல்லரி அப்படின்னு சொல்லணுமா, சொக்கத்தங்கங்கணுமா, சந்தேகப்படக்கூடாதான். நம்மளாம் யாரு? இளையராஜா பாட்டு பாட போகக்கூடாதுன்னு சொன்னவங்க யாரு? நம்ம. இளையராஜா அங்கே போய் போடலாமா? சிங்கள நாட்டுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கலாமா? எனக்கு ஞாபகம் இருக்கு, புது பேட்ச் பசங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கருணாஸ் தெரியுமா? இயக்குனர் கருணாஸ். அவர் இலங்கைக்கு போனதுக்கு இவங்க அந்த ஆளை போட்டு படாத விட படுத்துனாங்க. எப்படா நீ தமிழ் உணர்வாளன், எப்படா நீ போவ? கருணாச, நடிகர் கருணாச. இவ்வளோ நடந்திருக்கா? சரி, அங்கிருந்து கிரிக்கெட்டர்ஸ் இங்கே வந்தப்போ என்ன பண்ணோம்? எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஏன் இது சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் நிறுத்த முயற்சி செஞ்சாங்க. அங்கே போய் போலீஸ் எல்லாம் எட்டி உதச்சோமா, கைது பண்ணி தூக்கி உள்ளே உட்கார வச்சாங்களா, காலை உடைக்கணும்னு சொன்னோன்னே இப்போ அங்கங்கெல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணி காப்பாற்றிலாம் விட்டாங்களா? இதெல்லாம் என்ன மறந்துருச்சா? எனக்கு ஞாபகம் இருக்கே. எப்படி உங்களுக்குலாம் மறந்து போச்சு? அதுக்கு ஒரு விளக்கம் வேறு. அவங்களாம் முக்கியமான நபர்கள். தேங்க்யூ. அப்போ இவர் முக்கியம் இல்லாத நபர், வெத்து பீஸு, வெட்டி பீஸு, வேறு என்னங்க வீணாக போன பீஸு, இப்படி சொல்லிக்கலாமா? அவங்களும் முக்கியமான நபர்கள். நீங்கள் தாண்டா சொன்னீங்க எங்கே திரும்பினாலும் எங்களுடைய பேர் தான். நான் சொல்கிறேன், பிஆர் ஏஜென்சிகிட்ட காசு கொடுத்தா எல்லோரும் தான் பண்ணுவாங்க. கலைஞர் கருணாநிதி வந்து ஏதோ ஒரு போட்டு ஸ்டாலினோட ஃபோட்டோ போட்டு அங்கே ஆடினாங்கல்ல, அதே வேலையை பண்ண முடிஞ்சதில்ல. அந்த நுணுக்கத்தை கண்டுகொண்டார்கள். இங்கே இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கவங்களுக்குலாம் பிஆர் ஏஜென்சிஸ் இருக்குது. அந்த பிஆர் ஏஜென்சி ஃபோன் பண்ணி இது பண்ணி கொடுத்து காசு கொடுத்தோம்னா மிட்டாக பண்ணி தந்துடுவாங்க. மிட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை பிஸ்கெட்டை போட்டோன்னா வந்து கொள்கையை கொண்டாடுறதுக்கு எவ்வளோ இருக்குது, கருத்தியில் கொண்டாடுறதுக்கு எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் இருந்தால் தானே கொண்டாடுவாங்க. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சுன்னா எவன் கொண்டாடுவேன்? அடியாளு இருங்க. இதில் மிட்டுன்னு அப்படியே ஒரு கோச்சுக்கிறாங்களாம். அது என்னங்க, அதுக்கு என்ன மீனிங் என்ன? அது புரிஞ்சுதா? நிறைய பேர் புரியலையாமாங்க. அதெல்லாம் செம்ம கடுப்பில் இருக்கேன். என்கிட்ட மீனிங்லாம் அதுக்கெல்லாம் கேட்டுருக்காரு. இல்லைங்க, அதுக்கு நிறைய பேர் புரியலைங்க. இது எதை வைத்து? இது வந்து கருத்தியலாளத்தை வைத்து பாராட்டப்படுவதா, கொள்கை பிடிப்பு வைத்து பாராட்டப்படுதா? இது எதை பாராட்டுறது? வசீகரத்தை வச்சு பாராட்டுறாங்களா? வசீகரத்தை என்னங்கடா பேசிகிட்டு இருக்கீங்க? நானும் போனா போதுன்ட்டு இவங்களை என்ன பண்ணேன், போகிற வகையில் அப்படி தட்டி விட்டு போனேன். ஐயோ 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 கதனாங்க. இந்த ஃபுல்லாக போட்டேன் வாட்சில் பாரி 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 பாரி. அப்போ நம்மளும் சரி பேரை சொல்லாமல், ஆனால் மக்களுக்கு உண்மை தெரியணும். எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ கூட ஒரு ஈழத்து தங்கச்சி இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டு எனக்கு கேட்குறாங்க, அவர் கொழும்பு போகவே இல்லைன்னா இருந்தாலும் ஆதாரத்தை காட்டுங்கள் அப்படின்னு. இந்த ஆதாரத்தையும் காட்டிடுறேன். போயிருக்காரு, இதுதான் அவரோட ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ நான் போடலப்பா, அவரே தான் போட்டிருக்காரு. என்னக்கு போட்டிருக்காருன்னு கீழே படிச்சுக்கோங்கப்பா. மேம் எனக்கெல்லாம் இந்த அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கையே இல்லை மேம். நம்பிக்கை இல்லையா? ஒரு டீல் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. என்னமோ பெரிய போராளி ஓய்வெடுக்க போயிருக்காராம். சரியா, ஓய்வெடுக்க போயிருக்காரு. எங்கே? சிங்களவன் மடியில். இதில் நான் உல்லாசமாக போனார்லாம் சொல்லவே இல்லை. ஓய்வெடுக்கிறதுக்கு சுற்றுலா போயிருக்காரு தான் சொன்னேன். ஒருத்தன் உல்லாசமாக போனார். உல்லாசமாக போகிறதுனா வேறடா. நான் சொல்லாதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்னடா வன்மோ? அவன் உல்லாசமா இருக்கிறதுக்கு ஹைதராபாத் அப்படி இப்படின்னு போவான். உல்லாசமா இருந்தார் என்று சொல்கிறார். உல்லாசமாக இருந்தார். நான் எங்கடா உல்லாசமா இருந்தாருன்னு சொல்றேன். இவங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கும் போல. இவங்களா கக்கிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா ஏஐ போட்டோஸ்லாம். நம்ம கேட்ட ஒரே கேள்வி என்ன, ஒன்னா அவன் மதிக்கலையா இல்ல அவன் முட்டாளா, அவ்வளவுதான் கேட்டோம். ஒன்னா இலங்கை உளவுத்துறை வந்து டம்மியா இருக்கணும், இல்ல நீ டம்மியா இருக்கணும். இதுல எது உண்மை? அது இதுதான் கேள்வி. என் கேள்வி இதுல எது உண்மை? ஏதாவது ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் நீ ஆகணும். இப்ப இல்லை ஒரு ஆளே இல்லைங்க, அதனால அவன் இந்த ஆள்லாம் வந்து என்னங்க பண்ணிட போறான். இந்த ஆள்லாம் வந்து இங்க இருக்க ஈழத்தமிழர்களுக்கெல்லாம் உணர்வு ஊட்டி நாளை பின்ன ஏதாவது போராட்டம் பண்றதுக்கோ ஆர்கனைஸ் பண்ணி தனித்தமிழ் ஈழம் அடைவதுக்கோ ஏதோ பேச்சுவார்த்தை பண்ணிட்டு போயிட்டாருன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா வந்தோம், ரெமி மார்ட்டினை பார்த்தோம், கொஞ்சம் எடுத்து வச்சோம், அதையே திரும்ப ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னு வருவாருங்க போவாருங்க. அதனால அவர் ஒன்றும் இல்லாதுங்க அப்படின்னு சொல்லு. அப்புறம் சொல்ல மாட்டேன், அதையும் சொல்ல மாட்டாங்க. என்ன அப்போ இப்போ சொல்லு,
இலங்கை இராணுவம் வந்து அந்த அளவுக்கு தப்பான இராணுவம் கிடையாது, அது ரொம்ப நல்ல இராணுவம், தமிழர்கள் வந்தாலும் எதுவும் செய்யாது, இலங்கை ரொம்ப பாதுகாப்பான நாடு, இலங்கைக்கு எல்லாரும் சுற்றுலா வாங்க, அப்படி ஒரு சுற்றுலா வந்த அம்பாசிடர் தான் இவருன்னு சொல்லு.